ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போர்ட்டபிள் எஃப்எம் ரேடியோ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ எஃப்எம் யூஸ் பண்ணுற மக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு. அதனால் வந்து வர போர்டு எதுலேயுமே எஃப்எம் சரியாக வரதில்லை. ஆனால் சில பேருக்கு இன்னமும் எஃப்எம்லாம் கேட்கணும்னு விருப்பம் இருக்கும். அதனால நம்ம வந்து இப்போ எஃப்எம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எஃப்எம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெண்டுமே வர மாரி பார்க்கலாம். இதில் வந்து 2 ஐசி இருக்குது. அப்புறம் வந்து 2 ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதில் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தான் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஒயிட் கலர் வந்து ஆண்டனா ஒயரு தவிர்த்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இதில் இந்த போர்டு நீங்கள் இந்தமாரி ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சவுண்ட் நல்லாவே வந்துச்சு, கிளியராக இருந்துச்சு. நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சவுண்ட் நல்லா கிளியராகவே வரும். இது 5 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரு. ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை நான் பிஎஸ்சி பைப்பில் தான் பண்ணியிருந்தேன். சைடில் இருக்கிற 4 வந்து ஸ்க்ரூ போடுறது. இது உள்ளே இருக்கிற பேட்டரி நான் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் க்ளூ ஸ்டிக் வச்சு. இது என்ன பேட்டரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு நான் வந்து ஃபோன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிக எம்ஏஹெச் உள்ள பேட்டரியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் சார்ஜ் ரொம்ப நேரம் தாங்கன்றதுனால அதிக எம்ஏஹெச் உள்ள பேட்டரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பேரில் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேட்டரி இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் நான் இதில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, 4056ன்னு சொல்லக்கூடிய ஐசி கொண்ட ஒரு சார்ஜிங் மாடூலில் இந்த பேட்டரி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்குதுல்ல, இதான் வந்து அந்த சார்ஜிங் மாடூல். இதில் வந்து 2 ஒயர் வந்து பேட்டரிக்கு வரும். இன்புட்ஸ் அப்படியே சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது கொடுக்கணும். மீதி 2 வந்து அவுட்புட்டு. இதில் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்துருக்கேன் ரெட் கலரில். இது வந்து லைட் இண்டிகேஷனுக்காக. அதிலே லைட்டும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து லைட் தனியாக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வெளியே சப்ளை எடுத்துக்கிறேன் அதுலேருந்து. அடுத்ததான் நான் போர்டு கொடுக்கறதுக்காக ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் பின்னாடி. இந்த போர்டு தான் நம்ம பின்னாடி எப்படியும், அதனால தான் நான் அதுக்கேற்ற மாரி கரெக்டாக அளந்து அதுக்கேற்ற மாரி ஹோல்ஸும் போட்டேன். அதில் நம்ம போர்டு ஃபிட் பண்ணிக்கலாம் கடைசியாக. இது வந்து ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் வைக்க போகிறோம். இது ரவுண்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு வெளியே வரணுன்றதுக்காக நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் அந்த மூலையில் 4 டாட் போட்டுக்கிறோம்ல, அந்த டாட் வந்து எதுக்காகனா நட்டு போகிறதுக்காக நான் கொடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம அதில் கடைசியாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஹோல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எடுத்துன்னு போய் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அது மேலே வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க. நம்ம செய்கிறது எஃப்எம் ரேடியோ இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து ஆண்டனா கண்டிப்பாக தேவைப்படும். ஆண்டனா இல்லைனாலும் நம்மளுக்கு ஒயர் வச்சு நம்மளுக்கு சிக்னல் கிடைக்க வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஒயர் வைக்கிறதுக்கு பிடிக்கலன்னா ஆண்டனா வச்சுக்கோங்க. ஆண்டனா வைக்க பிடிக்கலாம், ஒயரே வச்சுக்கோங்க. இல்லை வேறு எதனா மாடல் கூட நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டேன். ஸ்க்ரூவுக்கும் ஹோல்ஸ் போட்டேன், அதுமாரி இதுக்கும் ஹோல்ஸ் போட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம கத்திரிக்கோல் வச்சு அதை வந்து ரவுண்டான ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் இப்போ அந்த ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம இப்போ ஸ்பீக்கரை பின்னாடி வச்சு ஓட்டிடலாம். இந்த பின்னாடி தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் ஓட்ட போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்பீக்கரை எடுத்துக்கிறேன். இது ஹோம் தியேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கர் தான். இது ஒரு 20 வாட்ஸ் ஸ்பீக்கரு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை நம்மளோட ஃப்ரண்ட் கவரில் நான் ஒட்டிட்டேன். அதில் வந்து ஒரு கனெக்டரும் சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போர்டு சொருகணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு கனெக்டரை சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சார்ஜிங் மாடலில் ஒரு லைட் இண்டிகேட்டர் இருக்கும் இல்லையா, 2 இருக்கும். அதனால் ரெண்டு லைட்டையுமே நான் ஒயர் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். அது 2 லைட்டு தனித்தனியாக எடுத்து நம்மளோட போர்டுக்கு மேலே ஏதோ இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ லைட் சார்ஜ் ஆனால் ரெட் கலர் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த லைட் எது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும். அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல வச்சு க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி அதை ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த பேட்டரி இருக்குது இல்லையா, அதுக்கான கனெக்ஷன் சுவிட்ச் கனெக்ஷன் அதையும் நான் வந்து கொடுத்து வச்சுட்டேன். சுவிட்சுனா அதான் அந்த மூவ் பண்ணால் ஆன் ஆகும் இல்லையா, அந்தமாதிரி சுவிட்சு தான். அப்புறம் இந்த கனெக்டர் எடுத்து போய் நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் ரெட் கலரில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பவர் சப்ளைக்கான இதை வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணோடனே பாருங்கள், போர்டு வந்து நல்லா ஆன் ஆகுது. அடுத்ததான் நம்ம ஸ்பீக்கர் லுக் ஆகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்தமாரி வந்து ஒரு ஸ்டிக்கர், வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர் தான் இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்மளோட ஸ்பீக்கர் மேலே ஒட்டி நான் வந்து லேமினேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அது மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து தான் வந்து இதில் வந்து ஒரு கீழே வந்து பேப்பர் மாரி இருக்கும், அதை வந்து பிச்சுட்டு நம்ம ஒட்டுற மாரி இருக்கும். நார்மலாக ஸ்டிக்கர் ஒட்டுற மாரி தான் ஒட்டணும். இதையும் அதேமாரி நான் ஒட்டிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து உள்ள போர்டில் வந்து ஒயிட் கலர் ஒயர் ஆண்டனா ஒயர் இருந்துச்சு இல்லையா, அதை நான் வந்து நம்மளோட மெட்டல் ஆண்டனாவோட சால்டரிங் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போர்டில் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் நான் ஒயரை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிட்டேன்.
அடுத்ததாக இதுதான் நம்மளோட ஸ்பீக்கரோட சுவிட்சு. இது இருக்குது இல்லையா பிளாக் கலரில், இதுதான் நம்ம ஸ்பீக்கரோட சுவிட்சு. சரி, இப்போ நம்ம ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு அதை வந்து டைட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். Bluetooth mode, line E mode, FM mode. மூன்று வண்ணங்களை இப்போ நம்ம ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகுது. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.